ரீசெண்டாக ஒரு பென்குயின் வீடியோ ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்துச்சுங்க. இது நம்ம ஜானரே இல்லைனாலும் இந்த வீடியோக்கு பின்னாடி இருந்த அந்த டேரக்டர் சைக்காலஜி எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன்னு சொல்கிறேன். வெர்னர் ஹெர்சாக் இவர் தான் இந்த பென்குயின் டாக்குமெண்ட்ரியுடைய டேரக்டர். இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு பென்குயின் கூட்டம் ஆர் காலனி உணவுக்காகவும் சர்வைவலுக்காகவும் சேர்ந்தே தான் டிராவல் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரே ஒரு பென்குயின் மட்டும் ஒரு பெரிய மலையை பார்த்துட்டு அந்த காலனியை விட்டுட்டு தனியா பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெண்குயின் மலையை பார்த்து அட்மையர் ஆகி போச்சா இல்ல எதனால பின்னாடி போச்சுன்னு யாருக்கும் தெரில. இருந்தாலும் வழி மாறி போகுதுன்னு அதை திருப்பி விட ட்ரை பண்ணாலும் திரும்பவும் அந்த மலையை நோக்கி தான் பயணிக்குன்னு பெண்கினுடைய லைஃப்பை ரிசர்ச் பண்ற ஒரு டாக்டரே சொல்லியிருக்காரு. இந்த சீனை மட்டும் பார்த்த நம்ம இன்டர்நெட் வாழும் மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பென்குயின் மேட்ரிக்ஸை விட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு, தன்னுடைய இன்ஸ்டிங்க்டை நம்பிச்சு, தனக்கு பிடிச்சதை செய்து, இப்படி அவங்கவுங்க வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த பென்குயின் தன்னோட காலனியை விட்டுட்டு தனியாக போனதுக்கு காரணம் நியூரலாஜிக்கல் டேமேஜ் ஆர் இன்ஸ்டிங் மால் ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணும்னா மூளையில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு ட்ராஜடிங்க. நம்ம ஊர்லயுமே ஞாபக மறதிய ஒரு ட்ராஜடியா பார்க்காம அதை வரம்னு ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்படிதாங்க இந்த இன்சிடென்ட்டையும் இங்க நிறைய பேர் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை உருவாக்குனது இப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸை நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். வெர்னர் ஹெர்சாகுடைய ஐடியாலஜியே மனிதன் தன்னுடைய கட்டுப்பாடுகளையும் எல்லைகளையும் மீறுவதை பார்த்து ஆச்சரியப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னது மட்டும் இல்லைங்க, தன்னுடைய படங்கள்லையும் இன்டர்வியூஸ்லையும் இந்த ஐடியாவை ஸ்ட்ராங்கா போர்ட்ரே பண்ணியும் காமிச்சிருக்காரு. மனுஷன் மட்டும் இல்ல, எந்த உயிரினமா இருந்தாலும் தன்னுடைய கட்டுப்பாடை இழந்து லிமிட்ஸை தாண்டும் போது அதை எப்படிங்க ரசிக்க முடியும்? பயத்தை உண்டாகாது? இப்படிப்பட்ட டெலூஷனல் இன்ஸ்டெபிலிட்டியை எமோஷனலா மட்டுமே பார்க்கறது ஆபத்து இல்லையா? அந்த பென்குயின் சர்வைவ் பண்ண முடியாம இறந்து போன மாதிரி வெர்னர் ஹெர்ஸ்வாகுடைய எல்லா மூவிஸ்லையும் எண்டு ரொம்ப அன்பிளசண்டாக தாங்க இருந்திருக்கு. நான் கான்ஸ்பிரசிலாம் சொல்ல வரல, ஆனால் எதிர்த்து நீச்சல் அடிக்கிறோங்கிறதுனால நம்மளே ஹீரோன்னு நினச்சிக்க கூடாதுல்ல. நம்முடைய இலக்கு தப்பானதாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ தப்பாக முடிவுகளை எடுக்காமல் நார்மல் பிஹேவியர்ஸை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். அப்நார்மலாக தெரிகிற விஷயங்களை கொஞ்சம் க்யூர் பண்ணணும்னு நினைங்க. வாழ்த்துக்கள்.